ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான பிரெட் ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் டைம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுமே நல்ல சூடான டீயோட இந்த பிரெட் ரோல்ஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 8 பிரெட் ஸ்லைசஸ் நான் எடுத்திருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது இது தனியாக இருக்கட்டுங்க. இனி நம்ம பொட்டேட்டோ பாயில் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேங்க. பவுலில் 8 அளவுக்கு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. சின்ன கட்டிகள் அந்த பொட்டேட்டோவில் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மசிச்சிடணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. துருவின கேரட் ஒன்று சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. சாட் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. கேரட்டு, ஆனியன், பொட்டேட்டோவில் இருக்க தண்ணியே நமக்கு போதும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போது நம்மளுக்கு எந்த சைஸுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாக எடுக்கிறேங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கையில் நல்லா ஒட்டாமல் வரும். நான் மீடியம் சைஸ் பிரெட் ரோல்ஸாக நான் உருட்டிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவில் எல்லாத்துலேயுமே நம்ம பிரெட் ரோல் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக பிரெட் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவாக சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க. இப்போ நம்ம பிரெட் ரோலில் மைதா பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் ஒரு தடவை நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது மீதம் இருந்த பிரெட் ரோல்ஸையும் இதே மாதிரியே செஞ்சு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் நமக்கு நல்ல சூடாகிட்டுருக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பிரெட் ரோல்ஸாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உடனே திருப்ப வேணாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு சைடு நமக்கு நல்லா வெந்திருக்கும், இன்னொரு சைடு பரட்டி விட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி மீதம் இருக்க பிரெட் ரோலையும் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் திரும்ப நம்ம நல்லா வேக விட்டுறலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கலர் இந்த அளவுக்கு மாறினா போதுங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுட நல்லா டீ காஃபியோடு வச்சு ஈவினிங் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இதே அளவுகள் படி. இப்போது இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா பிரெட் ரோல்ஸையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேங்க. இப்போது ஒரு பிரெட் ரோல் எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.